ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहम् श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। அமுதமொழிகள் கேட்டு மனசை தெளிவாக்கிக்கிட்டே வருகின்ற எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். போன வகுப்பில் பார்த்துட்டு இருந்தோம், ராமகிருஷ்ணர் ஒரு புது பாயிண்ட் தொடங்கினார். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணோம். மகேந்திரநாத் சொல்கிறார், பாடகர் நன்றாக பாடினார். இது தக்ஷிணேஸ்வரத்துலேயும் நடக்குது. ஒரு பாடகர் கேதார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அந்த பாடகர் நன்றாக பாடினார். அதில் மகிழ்ந்த குருதேவர் அவரிடம், ஒருவரிடம் எதிலாவது விசேஷ திறமை இருந்தால் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். நாம் எல்லாருக்குமே எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. அந்த திறமை நல்லா இருந்ததுனாக்க அது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. பணிவோடு இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் எவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்கேன் தெரியுமா, அது ஒரு செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி. அது எல்லாம் பாருங்க, கடவுள் அந்த சான்ஸ் கொடுத்தார், செய்ய முடிஞ்சது. நம்ம சாமிஜி ஒருத்தர் ஒரு சென்டர்லேருந்து அவரை சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே நைட்டு கிளாஸில் மீட்டிங் நடக்குது. அவர் கூட வேலை செஞ்ச சாதுக்கள் அவருடைய டியூரேஷனில் என்ன ஸ்பெஷல் ஒர்க் நடந்தது இதெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா டெவலப் பண்ணார், இதை கொண்டு வந்தார், அதை கொண்டு வந்தார். இதெல்லாம் we generally go behind external activities. அது ஒரு பக்கம். எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக அந்த சாமி பேசுகிறப்ப சொன்ன, எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, நான் இருந்தப்போ இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி நினைக்கல. when I was here these things happened அப்படின்னு சொன்னேன். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், நான் இங்கே இருந்தப்போ இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது, அவ்வளோதான். ஐ வாஸ் அ விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி. இது அவர் புரிஞ்சிட்டு சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியாது. பட் கேட்குறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கால்டு ஹியூமிலிட்டி. சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் பேலூர் வந்திருக்காரு. நாங்கள்லாம் ட்ரைனிங் சென்டரில் இருக்கோம். நாங்கள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அவருடைய ரூம் பெருசாக இருக்கும், எல்லோரும் உட்காந்துருக்கோம். எங்களுடைய பிரின்ஸிபால் மகாராஜ் சொன்னார், மகாராஜ் டெல் தீஸ் பாய்ஸ் சம்திங், புது பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு. அவர் உட்காந்துட்டு வாட் டு டெல் அப்படிங்க. அப்போ அவர் ஜெகதாத்மானந்தஜி எங்கள் பிரின்ஸிபால் அவர் சொல்கிறார், நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பேச்சாளர் ஆனீங்க, ஆரேட்டர், வேர்ல்டு வைடு ஆரேட்டர் எப்படி ஆனீங்க? இது அகண்டானந்தஜி உங்களுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வருது. அகண்டானந்தஜி அவருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தார் அப்படின்னு. அகண்டானந்தஜி கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸா அப்படின்னு. அப்புறம் ரங்கநாதானந்தஜி ஒரு வார்த்தை சொன்னார், நாட் ஓன்லி பிளெஸ்ஸிங்ஸ், ட்ரெமெண்டஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் தேர் பிஹைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது நாம் ஞாபகம் வசிக்கணும். செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரிஸ் ஒரு பையன் அடிக்கிறான்னாக்கா வெறுமனே அடித்தானே, ஒவ்வொரு நாளும் அத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனிதிங் நீங்கள் ஜீனியஸ் ஆகணும் அப்படின்னாக்கா, இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய ஜீனியஸ், அவரே ஒரு ஜீனியஸ், படிக்காத மேதை இல்லையா? அவர் சொல்லுவார், ஜீனியஸ்
is 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்ஸ்பிரேஷன் அப்படின்றார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இவங்கெல்லாம் அவங்க சொன்னால் தான் அது பொருத்தமாக இருக்கும். 1% நீங்கள் வெளியிலேருந்து எடுத்துங்க, 99% உள்ளேருந்து வரணும். அதுதான் ஜீனியஸ். அடுத்தவங்க சப்போர்ட்டில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா தட் இஸ் நாட் ஜீனியஸ். அது ஜஸ்ட்டு ஆர்டினரி திங். ஸோ ஒரு கிஃப்ட்டு, ஒரு திறமை இருக்குது அப்படின்னாக்கா அது இறைவனுடைய விபூதி. அதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்கிறார், கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்லுவார் 10th சாப்டரில், யத் யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதுர் ஜிதமேவவா தத்து தேவாவகச்சத்வம் மம தேஜும்ஷ சம்பவம் அப்படிப்பார். என்னென்ன சிறப்பு, என்னென்ன திறமை இந்த உலகத்தில் நீ பார்க்குறியோ என்னுடைய அம்சத்தில் ஒரு சின்ன துளி அப்படிங்கிறார். தேஜோ அம்சம், ஒரு சின்ன அம்சத்தினால அது. அவர் அப்படி போட்டால், அவர் ஒரு பைசா போட்டால் அவங்க இங்கே வந்து 10,000 கோடி வந்துடும். கண்ணதாசன் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் தவம் பண்ணி கடவுள் வந்துட்டார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த கதை நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த கான்டெக்ஸ்டில் வருது சொல்கிறேன். இவன் ரொம்ப புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு, கடவுளே 10 லட்சம் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டான். 2 பைசா. 10,000 வருஷம் எவ்வளோ? 2 நிமிஷம். சரி, எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்களேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டார். அவர் போயிட்டார். இப்போ அவருடைய 2 நிமிஷம் எப்போ முடிகிறது? அதுக்குள்ளே இவன் எத்தனை ஜென்மா எடுப்பான் தெரியாது இல்லையா? We calculate from our point of view. God does it from his point of view. அதனால தான் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பல தடவை டிஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள்ல. நான் என்னமோ நினச்சி பண்ணேன், கடவுள் கை கொடுக்கலை. கடவுள் கை கொடுக்கல, இல்லை கை கொடுக்குற மாதிரி இல்லை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். இப்போது இவர்கிட்ட 30 வயசு பையன் ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான், வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு பையன், கடைசி பையன், இவர் பழைய காலத்து ஆள், அதனால் கடைசி பையன். இப்போல்லாம் ஒரே பையன் தான், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இல்லையா? ஸோ பழைய காலத்து கடைசி பையன், அவனுக்கு 8 வயசு. அப்போ எனக்கும் ஒரு பைக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் வாங்கி கொடுப்பீங்களா? கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. அவன் எங்கேயோ எடுத்துகிட்டே போக முடியாது. he cannot lift it இல்லையா? ஸோ தகுதியை பார்த்து கடவுள் கொடுப்பார். அதனால தான் ஒரு பெரியவர் சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, God grants our prayers sometimes by giving what we want, sometimes by not giving what we want. இதெல்லாம் பெரியவங்க வார்த்தையெல்லாம் கேட்கலாம். அவர் எப்படி அருள் புரிகிறார்னாக்கா, சில சமயம் நாம் கேட்டதை கொடுத்து அருள் புரிகிறார், சில சமயம் கொடுக்காமல் அருள் புரிகிறார். கொடுக்காமல் இருந்தால் அதுக்கும் காரணம் உண்டு. 8 வயசு பையனுக்கு இவர் பைக் வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? தள்ளவே முடியாது. சப்போஸ் தள்ளிகிட்டே போயிட்டான், அவனுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கான், போலீஸ் பிடிச்சி போடுவான் உள்ள, இல்லை இவனே விழுந்துருவான், பைக்கு இவன் மேலே விழும், 2 பேர் மேலே போவாங்க. ஸோ இட் ரிக்வயர்ஸ் குவாலிஃபிகேஷன் அண்ட் டைம். நமக்கும் தகுதி இருக்கணும், நம்முடைய ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், நேரமும் இருக்கணும், எல்லாம் சேர்ந்தது தான். அந்த மாதிரி கொடுக்கப்படுவது தான் இந்த சிறப்பான திறமை. அதை தான் சொல்கிறார், எத் எத் விபூதி மத் சத்துவம். எங்கெங்கே சிறப்பான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கோ அது என்னுடைய அம்சம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அதுதான் இங்கே ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அவரிடம் சிறப்பான தேர்ச்சி இருந்தால் அவரிடம் கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதுக்காக மற்றவங்க வந்து வேஸ்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ நம்ம உடம்பே எடுத்துக்கிட்டாக்கா, உடம்புல முக்கியமான போர்ஷன் எது சொல்லுங்கள்? சரி, கிட்னி வந்து ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணலன்னு வச்சிங்க, என்ன பண்ணுவீங்க? ஹார்ட் டப்புன்னு வெடிச்சிடும். 2 மாதம் கூட 2 நாள் வேலை செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு டாக்டர் சொன்னார், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் கல்கத்தாவில் சொன்னார், our people they generally talk about heart, brain, lungs, they do not know the importance of kidney அப்படி சொன்னார். ஏன்னா அவர் அதை படிச்சிருக்கிறார், அவருக்கு தான் தெரியும். நமக்கே கிட்னி ஃபெயில்யூர் ஆகிட்டாக்கா அப்போ தான் தெரியும். இப்போ இந்த சென்னையிலே வந்து நாம் பில்டிங்கை பார்த்து ஆஹா அப்படிங்கிறோம் இல்லையா? பிக் பில்டிங்.
ஆஹா ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. 2 நாள் ட்ரெயின் ஒர்க் பண்ணலன்னு வச்சுங்க, நீங்கள் மேலே பார்ப்பீங்களா கீழே பார்ப்பீங்களா? கீழே வெளியிலே போக மாட்டீங்க நீங்கள். ஐயோ போகவே முடியலப்பா, கால் வைக்கவே முடியல. ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் கிட்னி. ரங்கநாதன் சொல்வார், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஷுட் பி க்ளீன் அப்படிம்பார். நிறைய தண்ணி குடித்து நல்லா எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹார்ட்டுக்கு ஒரு ரோல், பிரெயினுக்கு இன்னொரு ரோல், லங்ஸுக்கு வேறு ஒரு ரோல், கிட்னிக்கு வேறு ஒரு ரோல். இதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா தெர் இஸ் நோ மீனிங். நாம் ஆனால் சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? ஏன்னா ஹார்ட்டோட இது மட்டும்தான் நமக்கு தெரியுது, கிட்னி சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் 2 கொடுத்தார் கடவுள், ஒன்றே போதும். ஸ்டில் ஒரு ஸ்டெப்னி வச்சு அனுப்பியிருக்கிறார். எவ்வளவு திங்க் பண்ணியிருக்காரு பாருங்கள். அது ஒரு நம்ம சீனியர் சாமிஜி ஒருத்தர் சொல்வார், இஃப் யூ ஸ்டடி யுவர் ஓன் சிஸ்டம் தரோவ்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ஹையர் பவர் அப்படிம்பார். இப்போ ஹார்ட் உங்களை கேட்டு டப்பு டப்புன்னு அடிக்குதா? சப்போஸ் இன்றைக்கி நைட்டு படுக்க போகிறப்போ ஹார்ட்டு திடீர்னு பேசுது, ஹலோ ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு 2 hours நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். முடிஞ்சு போச்சு இல்லையா? கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நான் போகிறேன். நமக்கே தெரியும், அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஓடுற வரைக்கும் நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ரன்னிங் பிஹைண்ட் எவ்ரி திங் தட் இஸ் இம்பர்மனன்ட். ஸோ இது எதுக்காக சொல்கிறாருனாக்கா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருந்தாலும் என்னுடைய திறமை அப்படி சொன்னாக்கா போயிடும். யாரோ ஒரு பாடகர், எனக்கு பேர் மறந்து போச்சு, பரம்பரையாக அந்த தியாகராஜ கீர்த்தனை அவர் ராகம் போட்டு வச்சுருக்கிறார். ஏதோ ஒரு பாட்டை வந்து ராகம் மாற்றி பாடினார். அப்போ இந்த சென்னையில் சம் 25 years 30 years பேக் சென்னையில் நிறைய பேர் வந்து அதை ஆப்போஸ் பண்ணாங்க. அவர் சொன்னார், இது சம்திங் மாடர்ன் டெக்னிக், ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச நாள் கழித்து அவரால் பாடவே முடியல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நெவர் கோ எகெயின்ஸ்ட் நேச்சர்ஸ் லாஸ். இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இயற்கை எதிர்த்து போராட போனால் இயற்கை எவ்வளோ சக்தி வாய்ந்தது இல்லையா? மழை பெய்யறப்ப நீங்கள் தான் ஒதுங்குறீங்க, எங்கள் வீடு இருக்குது, எங்கள் திண்ணை இருக்குது அப்படின்னு. வி கேனாட் ஸ்டாப் எனி திங். இது எல்லாமே தெய்வீ சேஷா குணமயி மமமாயா அப்படி சொல்வார். இறைவனுடைய சக்தி இதெல்லாம், இந்த டேலண்ட்டு எல்லாமே. சில பேருக்கு நல்லா சமைக்க வரும் இல்லையா? சில பேருக்கு நல்லா சாப்பிட வரும். அது ஒரு திறமை. நம்முடைய சுவாமி திரிகுணாதீதானந்தர் இந்த வராகனர் மட்டில் தங்கி இருக்கிறப்போ, அப்போ ஏதோ வர்ற சாப்பாட்டை சாப்பிடுவாங்க, ஒரு வயிறு சரியில்லை. உடனே பிரம்மானந்த மகாராஜ் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு கோஷ், நீ போய் அவரை போய் பார்த்துட்டு ஏதாவது மெடிசின் வாங்கிட்டு வா அப்படி சொல்லிட்டார். அந்த டாக்டர் நல்லா டியூட்டி, ஒரு நடந்தே போய், அப்போல்லாம் ஒன்றும் வண்டி கிடையாது, ஒன்றும் காசே கிடையாது, சாப்பாடே கிடையாது, அப்புறம் எங்கே வண்டி. நடந்து அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 kilometers 4 kilometers நடந்து போயிட்டு, அந்த டாக்டர் வந்து ஒரு சாமிஜி வந்திருக்கார், அதுவும் குரு மகாராஜுடைய டிசைபிள். சொன்னோடனே வாங்க வாங்க உட்காருங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன சாப்பிட்றீங்க? இவர் போனதே அதுக்கு தான், ரசகுல்லா பிடிக்கும். இவரும் மனுஷன், ரசகுல்லா பிடிக்கும். உடனே ஏதோ ஒரு கடையில், அங்கெல்லாம் வந்து பானையில் வச்சு விற்பாங்க. நீங்கள் கல்கத்தா இப்போல்லாம் வந்து மாற்றிட்டாங்க, பழைய காலத்தில் பானையில். இப்போ கூட மால்புவான்னு ஒரு ஸ்வீட் இருக்குது கல்கத்தாவில், அது பானையில் தான் வச்சு கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பானையில் வச்சு சமைச்சா இப்போ கூட, இப்போ யாரும் சமைக்கிறது இல்லை, இப்போ பானை இருக்கிறதே நிறைய பேர் தெரியாது, இருந்தது தெரியாது. மண் பானையில் வந்து சமைச்சா அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒரு பானை நிறைய கொண்டு வந்து வச்சுட்டா அது வந்து 30-35 பீஸ் இருக்கிற ரசகுல்லா. இவர் பேசிக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். அப்புறமா கையெல்லாம் கழுவிட்டு, இப்போ சொல்லுங்கள் என்ன ரீசனுக்கு வந்து, இல்லை வயிற்று வலிக்குது. அட பாவி, 35 ரசகுல்லாவை சாப்பிடுவீங்க? இல்லை நீங்கள் அன்பாக கொடுக்குறப்ப நான் எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு. ஆனால் அத்தனையும் டைஜஸ்ட் பண்ணார். யாரோ ஒரு டிவோட்டி கூப்பிட்டுருக்கிறார் சாப்பாட்டுக்கு. இவங்க எல்லாரும் வெளியில் போனவங்க, வெளியில் இன்னொரு டிவோட்டி வீட்டில் சாப்பிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஈவினிங் வந்த உடனே ராஜாமரா சொல்கிறார் பிரம்மானந்த சாமி, அவர் நைட்டு சாப்பிட கூப்பிட்டாரு, 5 பேரை கூப்பிட்டாரு, நம்ம 5 பேர், அவங்க யாரும் இருக்காங்க, அதில் திரிகுணாதீதானந்தர் ஒருத்தர். 5 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்தாலும் என்னக்கா வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறப்போ, இவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம், வயிற்றில் இடமே இல்லை அப்படிங்கிறப்போ,
திரிகுணாதீதானந்தர் மட்டும் தனியாக போய் 4 பேர் சாப்பாட்டையும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்ருக்கிறார், ஹோட்டல்லையோ வீட்டில். அங்கே போய் 4 பேர் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்தார். ஆனால் ஒன்றுமே பண்ணல அவருக்கு டைஜஷன். அது ஒரு திறமை பாருங்கள். இல்லை, சில பேர் மோர் சாப்பிட்டே இன்டைஜஷன் ஆகிடும். அவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் சிஸ்டம். ஸோ எவ்ரிதிங் விச் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல், அது டிவைன் கிஃப்ட். சில பேருக்கு டிராயிங் வரும், சில பேருக்கு பாட்டு பாட வரும், சில பேருக்கு கிரிக்கெட் வரும், சில பேருக்கு சமைக்க வரும். இது அதுதான் சொல்கிறார், அவரிடம் கடவுளின் சக்தி தனி சிறப்புடன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஐயோ அவங்களுக்கு அது இருக்குது எனக்கு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. யூ ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் பிளேஸ். உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதை பாருங்கள், அதை டெவலப் பண்ணிங்க. அது என்னமோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வின்டர் சீசனில் ஏதோ எழுதிட்டுருக்கிறார், ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எழுதிட்டுருக்கிறப்போ, வின்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சின்ன ஒரு இது நான் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு குமிட்டின்னு சொல்லுவாங்க, அதில் நெருப்பு போட்டு வச்சுருக்காங்க. அது பாட்டு நெருப்பு தகன்னு இருக்கும் அந்த வார்ம். அது திடீர்னு காற்று வீசினதில் அது எரிய ஆரம்பிச்சிருச்சு, நெருப்பு பிடிச்சி எரியுது. நெருப்பு பிடிச்சி எரியிறப்போ அந்த ஹீட்டு கொஞ்சம் கையில் படுது. பக்கத்தில் வச்சுட்டு போயிருக்க அந்த வேலைக்காரி, ஹீட்டு கையில் படுது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த வேலைக்காரி பேரை சொல்லி கூப்பிட்றாரு, கத்துறாரு. அந்த வேலைக்காரி மேலே எங்கேயோ இருந்தால் ஓடி வந்து வாட் ஹேப்பன் சார், திஸ் இஸ் கிவிங் ஹீட் அப்படின்னாரு. அவள் இப்படி தள்ளி வச்சான், கொஞ்சம் தள்ளி வச்சா. அவ்வளோ ஓ திஸ் மச் அப்படின்னாரு. இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பாருங்கள். ப்ராக்டிக்கல் இதில் ஒன்றுமே தெரியல இல்லையா. ஒரு ஜோக் கூட வரும், ஒரு வாத்தியார் கேட்குறாரு, டேய் ராமு உங்கள்கிட்ட 10 ஆட்டுக்குட்டி இருக்குது, 2 தப்பிச்சு போயிடுச்சு, மிச்சம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஒன்றுமே இருக்காது சார் அப்படிங்கிறான். டேய் 10ல் 2 போனால் 8, உனக்கு கணக்கு தெரியாதா? அவன் சொல்கிறான், எனக்கு கணக்கு தெரியும் சார், உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை பற்றி தெரியாது அப்படிங்கிறான். இட்ஸ் ட்ரூ, ஹீ இஸ் டேலண்டட் தேர். ஏன்னா அவங்க வீட்டில் ஆட்டுக்குட்டி இருக்குது. ஸோ யாரை பார்த்து நாம் கம்பேர் பண்ணி மனசை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாயிண்ட் நாம் தெரிஞ்சுக்கணும். ஐயோ நமக்கு அந்த திறமை இல்லையே, அவள் எப்படி இருக்கா, இவன் எப்படி, நாட் நெசசரி. நான் எப்படி இருக்கேன் பார் அப்படி காட்டுங்க. திமிரோடு இல்லை, தன்னம்பிக்கையோடு. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த கடவுளின் சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் என்றார். அப்போ அந்த பாடகர் கேட்குறார், வந்தவர், அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல சம்ஸ்காரம் கொண்ட பாடகர். இன்னொன்று தெரிஞ்சவங்க, யாருக்கு கொஞ்சம் தெய்வீக சம்ஸ்காரம் இருக்கோ அவங்க பாட்டு பாடுறப்போ அது கொஞ்சம் தனி லெவலாக இருக்கும். பணத்துக்காக பாடுறவங்க பாட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை ஞாபகம் வச்சு. சுவாமி எந்த வழியில் இறைவனை பெறலாம் ஒரு கேள்வி கேட்குறார் அந்த பாடகர். ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பக்தி தான் சாரம். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரை சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். நம்ம எல்லோரும் கூட சொல்லி பண்ணல, ஐ எம் அ டிவோட்டி ஆஃப் ராமகிருஷ்ண மட். கிரிட்டிசைஸ் பண்ணல, வேடிக்கையாக சொல்லுவோம் நாம் இல்லையா. ஐ எம் அ டிவோட்டி ஆஃப் சாய்பாபா, டிவோட்டி ஆஃப் வெங்கடாஜலபதி எல்லாம் சொல்லுவோம். பட் என்ன பக்தின்னு நமக்கு தெரியாது. அங்கே போய் நாம் லிஸ்ட்டு தான் போடுவோம் இல்லையா. வெங்கடாஜலபதி நான் 1 கிலோ தங்கம் வச்சுருக்கேன், எனக்கு 10 கிலோவாக கொடு, இது பக்தி ஆகுது. போய் சரவணா ஸ்டோரில் போய் நான் 10,000 கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 50,000க்கு துணிமணி கொடுங்க சார், கொடுப்பாங்களே? 1 நிமிஷம் 100க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிமா. விவேகானந்தர் ஒரு இடத்துல பக்தி யோகா லெக்சரில் சொல்லுவார், டிவோஷன் இஸ் நாட் அ ட்ரேட் அப்படிம்பார். பக்திங்கிறது வியாபாரம் கிடையாது, அது பிகினிங் ஸ்டேஜ். பிரகலாதன் இல்லை, பிரகலாதன் தான். நரசிம்மர் ஹிரண்யகசிபு உடம்பை கிழிச்சிட்டார். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு பிரகலாதன் அனுப்பின உடனே, பிரகலாதன் பார்த்த உடனே குரு மகாராஜ் வேடிக்கையாக சொல்லுவார் ஒரு இடத்துல, அப்போ ஒரு சிங்கமாக தானே இருந்தார், சிங்கத்துக்கு என்ன தெரியும், அது விலங்கு தானே. பிரகலாதனை கூப்பிட்டு நக்கிச்சான், நாக்கால் நக்கி கொடுத்தார். ஏன்னா அனிமல்ஸ் இந்த வீட்டில் சில பேர் நாயெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அது அன்பை எப்படி காட்டும்? கையை கொடுக்கும், நக்கும்.
ஸோ அந்த சிங்கம் வந்து அப்படியே நக்கிச்சான் பிரகலாதனை, இந்த கன்னத்தில் அந்த கன்னத்தில் தலையில் முதுகில் எல்லாம். அவன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறம் சாந்தமான உடனே நரசிம்மர் கேட்குறார், பிரகலாதா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது, ஐ எம் நாட் அ ட்ரேடர் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். நான் பிஸ்னஸ் பண்ண வரல, உன்னுடைய பெருமை பாட வந்திருக்கேன். அது பக்தி. பக்தி தான் சாரம். பக்தினா என்ன? சங்கராச்சாரியார் வந்து ஒரு பாஷ்யத்தில் எழுதுகிறார், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இது அபிதீயதே அப்படிங்கிறார். என்ன ஒரு உயர்ந்த தத்துவம்! பக்தினா என்ன அப்படின்னாக்கா, நாம் மாலையை கட்டி போட்டுட்டு இல்லை சேலை வாங்கி கொடுத்துட்டு அம்மாவுக்கு அப்படியே 2 நிமிஷம் பார்த்தா பக்தி தான், தப்பு இல்லை. பட் வெரி வெரி பிகினிங் ஸ்டேஜ், கான்வென்ட்டு, ப்ரைமரி, நர்சரி, ப்ரைமரி கூட நர்சரி. உயர்ந்து வர 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 கடவுள்கிட்ட போய் நீங்கள் கேட்பீங்க, உனக்கு என்ன வேணும்? நம்ம கேட்குறோங்க. அது வந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானம்னாக்க, ஹூ ஆம் ஐ இன் ரியாலிட்டி, உண்மையிலே நான் யார்? இதைத்தான் ரமணர் திருப்பி திருப்பி சொன்னார். நான் யார் அதை கண்டுபிடினாக்கா, நான் சிவபிரகாசம், நான் ஒரு டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், இத்தனை சாதுக்களுக்கு சேவை, அது இல்லை. அது டெம்பரரி ஐடென்டிட்டி. நல்லது தான் பண்ணுங்க, பட் தட் இஸ் நாட் தி எண்ட், தட் இஸ் அ பிகினிங். உண்மையிலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தத்துவம் என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கிறது பக்தி அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்கிறேன். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் பாருங்க, கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குகனேன்னு போட்டாருங்க, முருகனேன்னு போடல பாருங்க. குகன் ஏன் போட்டார்னாக்கா, முருகனுக்கு அந்த குகன் ஒரு பேர் என்னன்னாக்கா, இதய குகையில் இருக்கிறவன் அவன். ஹிருதய கமல மத்தியே அப்படின்னு அவைதானந்த சாமி ராமகிருஷ்ண பற்றி பாடுவார். ஹிருதய கமலத்தில் உள்ள மறைஞ்சிருக்கிறார். அங்குஷ்ட மாத்திரம் புருஷா அப்படின்னு வேதம் சொல்லுது. உள்ள அந்த ஜோதி ஸ்வரூபம் இருக்குது, அதை பார்க்குறது தான் பக்தி. அதை இங்கே சொல்கிறார். இறைவன் எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்பது நிச்சயம். இதில் பக்தன் என்று யாரை சொல்வது? யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். இறைவனை தவிர ஒன்றுமே இல்லை. எப்போவும் டே அண்ட் நைட். அந்த ஒரு அப்பைய தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவருக்கு தன்மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்தது. நான் சப்போஸ் புத்தி வேதலிச்சு போனால் என்ன வருது, அதை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஊமத்தங்காய் கரைச்சி குடிச்சிட்டார். புத்தி வேதலிச்சு போச்சு. என்னென்னமோ சொன்னார். சிஷ்யர்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கார், எழுதி வச்சிங்கடா, அப்புறம் நான் நார்மல் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னு. நார்மல் வர்றதுக்கு இன்னொரு விதை அதையும் அரைச்சி வச்சுருக்கிறார். ஏன்னா அதிலே இருந்துட்டால் அது வேறு வம்பு இல்லையா? ஸோ என்னென்னமோ வளர்னார். அவர் எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த மருந்தை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவர் வாயிலிருந்து வந்தது எல்லாமே சிவனுடைய மகிமையாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். தட் மீன்ஸ் தட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது கம்ப்ளீட்டாக ஆன்மீகமாக இருக்குது. இந்த ப்ரெசண்ட் ஹியூமன் லைஃபோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து என்னென்னமோ குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பல ஜென்மாக்களை. இதை அனுபவிக்கணும், அதை பார்க்கணும், இங்கே போகணும், இவனை மாதிரி வரணும், அவனை மாதிரி எல்லாம் இருக்குது உள்ள. நாம் நினச்சிட்ருக்கோம் என் மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னு. எக்கச்சக்கமாக உள்ளே உட்காந்துட்ருக்காங்க டெரரிஸ்ட்டு. நீங்கள் வெளியில் தான் நாம் போய் வந்து நம்ம நரேந்திர மோடி பிளேன் விடுறார், மிசைல் விடுறார். இங்கே உள்ளே விடுறதுக்கு நாம் ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ மெனி டெரரிஸ்ட் ஆர் ரெடி டு அட்டாக். அந்த சான்ஸ் கிடச்சா டமால் டமால்னு சுட்டுருவாங்க. அவங்க எல்லாரையும் ஒழிச்சிட்டு அங்கே எல்லாரும் நல்லவங்களாக ஆக்குறது. சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல் ஆஃப் ஹோலி தாட்ஸ். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். அதுதான் அவர் சொல்கிறார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் குகனே அப்படி சொன்னார் முருகனை. எனக்கு நீ குகன் மறைஞ்சிருக்க. இது முருகன் மட்டும் இல்லை, யார் யாருக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அவங்க குகன். அந்த குகனை கண்டுபிடிக்கிறது வாழ்க்கையின் லட்சியம். அதுதான் பக்தி. யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ அப்படின்னாக்கா அந்த குகனை பார்த்துட்டு
ரமணர் கூட சொல்லுவார், யாரோ ஒருத்தர் போய் கேட்டார், சர்வம் வாசுதேவமயம் அப்படின்னு பார்க்குறது உயர்ந்த நிலை இல்லையா? ரமணர் சொன்னார், எஸ், உயர்ந்த நிலை தான், பட் அதுக்கு முன்னாடி உனக்குள்ளே பாரு, உள்ளே பார்த்தா தான் வெளியில் பார்க்க முடியும் அப்படி. இட் இஸ் ட்ரூ. இங்கே பார்த்துட்டா வெளியில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே மாட்டீங்க. அது பக்தி. யாருடைய மனம் எப்போதும் இறைவனில் இருக்கிறதோ. இந்த கனகதாசர்னு ஒரு பெரிய மகான் கர்நாடகாவில் இருந்தார். அவர் கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி. அவர் கோயிலுக்கு உள்ளார போக முடியாது. இந்த உடுப்பி இதில் அது ஒரு ஜன்னல், அதுக்கு ஒரு பேர் கூட இருக்குது. கனகதாஸ் என்னமோ கன்னடாவில் சொல்லுவாங்க. அது வழியாக கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பிரதாயமே இருக்குது அங்கே. அது செவுரு உடஞ்சி கிருஷ்ணர் இவர் காட்சி கொடுத்தார் அப்படி சொல்லி அந்த ஹிஸ்ட்ரி போகும். இதெல்லாம் எப்பேற்பட்ட மகாத்மாக்கள்லாம் பிறந்திருக்காங்க. அந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கோம். காலரை தூக்கி விட்டுக்கணும். நமக்கு அமெரிக்கா மாதிரி இல்லை, ஆஸ்திரேலியா மாதிரி இல்லைன்னு பொறாமப்பட்டுருக்கோம். கம்பேரிங் அவர் செல்ஸ் வித் சோ கால்டு லோ கிளாஸ் பீப்புள். நம்ம குழந்தைங்களாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பெருமையை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த கனகதாஸ் சின்ன 10-12 வயசு இருந்தப்போ ஒரு குருக்கிட்ட படிக்க போனோம். மற்ற பசங்களாம் கொஞ்சம் மேல் ஜாதிக்காரங்க, இவனை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை. பட் குருவுக்கு இவனுடைய ஸ்டஃப் தெரியும். எல்லா வேலையும் சின்சியராக பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப டிவோட்டட். இவங்க எல்லோரும் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பசங்களுக்கு இது தான் இல்லை. ஒன்று புத்திசாலியாக இருந்தால் படிச்சுட்ருப்பான், புத்தி இல்லாதவன் என்ன பண்ணுவான், மற்றவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இது நார்மல் ஸ்டேட்டஸ். இவர் என்ன பண்ணிட்டார், குரு இவங்க வாயை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் என்னமோ இருந்தாங்க. மாம்பழத்தை கொடுத்து, இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், யாருமே பார்க்காத இடத்துல போய் சாப்பிட்டு வரணும். நோபடி ஷுட் see you while eating. போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு. அல்ல, சம்மர் சீசனில் வர்ற மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே இவன் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தான். கனகதாஸ், ஏன்டா நீ சாப்பிட்லையா? இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, யாருமே பார்க்காத இடம் அப்படின்னு. நான் எங்கே போனாலும் 2 கண் எப்பவும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து என்னால் மறையவே முடியல, அதனால் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி காலில் வச்சுட்டு அழுதான். அப்போ தான் குரு சொன்னாராம், நீங்களாம் போய் கதவை சாத்திட்டு அங்கே கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இவன் அங்கேயும் கடவுளை பார்க்குறான் பார், இவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னதான் ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. நான் பெல்மட்டத்தில் இருந்தப்போ, பெல்மட்டிலேருந்து ஹைதராபாத் போக போகிறேன் 96. சுவாமி பூதிஷ்டானந்த மகாராஜ் பெரிய மகான், அவர் பிரசிடெண்ட். அவர்கிட்ட போய் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், குரு மகாராஜ், அம்மா, சாமிஜி எப்போ உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது லாங்குவேஜை பாருங்கள், மனசில் வச்சு, இதை நினச்சிக்கிட்டு இல்லை, நினச்சிக்கிறது கற்பனை இல்லையா, மனசில் வச்சுக்கிட்டாக்கா இட் இஸ் ட்ரூத். இதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய் அப்படின்னு அப்போ சொன்னார். 96, 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அதை பார்க்குறாங்க விவிட்லி. அவர் சொல்கிறான், பேசாமல் அமெரிக்கா போகலான்னு நினைக்கிறேன், எவ்வளோ செலவாகும்னாக்கா, நினைக்கிறதுக்கெல்லாம் செலவே ஆகாதுன்னு ஒரு இது சொல்கிறான். அந்த மாதிரி இட் இஸ் நாட் திங்கிங் ப்ராசஸ், இட் இஸ் ரியலைசிங் ப்ராசஸ். கனகதாஸ் அப்படி இருந்திருக்கிறார். இன்னொரு இவர் கூட இருந்தார் இல்லையா, அப்கோர்ஸ் நிறைய கதைகள் இருக்குது. எனிவே, அந்த மாதிரி யாருடைய மனம் இறைவனில் இருக்கிறதோ அவனே பக்தன். ஆணவமும் தற்பெருமையும் இருந்தால் அது சாத்தியமில்லை. ஆணவம் என்னும் குன்றின் மீது கடவுளுடைய கருணை எனப்படும் மழை நீர் தங்காது, வழிந்து கீழே ஓடிவிடும். எங்கே அகம்பாவம் அதிகமாக இருக்கோ அங்கே இறைபக்தி இருக்காது. எங்கே நான் வருதோ அவர் இருக்க மாட்டார். ரமண பகவான் சொல்வார், நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படிம்பார். அழகான பாட்டு இதெல்லாம். லக்கிலி நாம் தான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை. நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. இப்போ நைட்டு போய் தூங்குறீங்க, டீப் ஸ்லீப். அப்போ நீங்கள் யார், உங்களை பக்கத்தில் ஒருத்தன் ஹலோ உங்கள் பேர் என்ன சார் பதில் சொல்லுவீங்களா? தட்டி எழுப்புனா கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள். இல்லை, எழுந்த உடனே நான் தான் ராமகிருஷ்ணன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா?
எழுந்து நீங்கள் யார் என்ன எதுன்னு கேட்டுட்டு அப்புறம் வி ரிமைண்ட் அவர் செல், ஞாபகப்படுத்திப்போம் இல்லையா? ஓ, நான் டாக்டர் இல்லை, என் பேர் இது இல்லை, என் வீடு இது இல்லை அப்படின்னு. அப்போ அது எதுவுமே நம்மளது இல்லைன்னு தெரியுது பாருங்க. ஸோ இங்கே சொல்கிற ஆணவம் இருந்தால் அந்த கொன்றின் மீது கடவுளுடைய கருணை எனப்படும் மழை நீர் தங்காது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாயனார் இருந்தார், பூசலார்னு நினைக்கிறேன், ரொம்ப ஏழை. அந்த நாட்டு ராஜா ஒரு சிவன் கோயில் கட்டுறார். அவர்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, ஜனங்கள் இருக்காங்க, பெருசாக கட்டிகிட்ருக்கிறார். இவர் ஒரு சிவபக்தர், அந்த ராஜாவும் சிவபக்தர் தான். பட் ஒரு இது இருக்குது, பா இந்த மாதிரி கோயில் யாருமே கட்டக்கூடாது அப்படி கட்டுறார். இவர் நேராக டெய்லி குளிக்க போகிறப்ப இன்னும் அந்த கோயிலை பார்த்துட்டு, பா நல்லா வருது, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கோயிலை கட்டினார். பூசலார் நாயனார் தான் நினைக்கிறேன் இல்லையா? பூசலார் மனசுக்குள்ளே கோயில் கட்டுறார், அதையே மெடிடேட் பண்ணிகிட்ருக்கிறார். கடைசியில் கோயில் கட்டி முடிஞ்ச உடனே ராஜா வந்து ஒரு கும்பாபிஷேக நாள், நல்ல நாள் பார்த்து வச்சுருக்கிறப்போ இவரும் அதே நாள் வைக்கிறார். மனசுக்குள்ளேயே வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறார். சிவன் கனவுல வந்து, சிவன் வந்து ராஜாவுடைய கனவுல வர்றார் அப்படின்னாலே அந்த ராஜாவும் பெரிய பக்தன்னு தெரிஞ்சுக்கணும். பட் சொல்கிறார், கொஞ்சமாக ஸ்மால் டெயிண்ட் இஸ் தேர், அதனால் சொல்கிறார், நீ வேறு நாளை வச்சுக்கோ, அந்த பக்தனுடைய கோயிலுக்கு நான் போகணும். எந்த பக்தன், என்னை விட உயர்ந்த பக்தன் யார்? இங்கே போய் பார்த்தா குடிசை, கோயிலையும் காணும், குடிசையும் காணும். உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் பூசலானா. ஆணவமே இல்லை. ஐ எம் டூயிங் திஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஹீ இஸ் நாட் டூயிங் அப்படின்னு ஆகிடும். அதை இங்கே சொல்கிற, குன்றின் மீது கடவுளுடைய கருணை எனப்படும் மழை நீர் தங்காது, வழிந்து கீழே ஓடிவிடும் நான் ஒரு கருவி. இது மட்டும் தனியாக சொல்கிறார். ஏன் அப்படின்னாக்கா, நாம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் சரி, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவர் செய்தார். தொமர் கர்ம துமி கோரமா லோகே போலே கொரியாமி அப்படின்னு ஒரு பெங்காலி பாட்டு வரும். உன்னுடைய வேலைகளை நீயே செஞ்சிட்ருக்க, ஜனங்க வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி திருச்சி போயிருந்தேன். திருச்சி இல்லை, அந்த இன்னொரு ஊர், காரைக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு காலேஜில் பேசுகிறதுக்கு. அங்கேருந்து திருச்சி வந்து ஏறணும் ட்ரெயினில். அங்கே தான் டிக்கெட் கிடச்சிது. ஒரு அன்பர் வந்து என்னை அழைச்சிட்டு போகிறார். போகிறப்ப அங்கே வந்து ஒரு பிரிட்ஜு வந்தது, ஓவர் பிரிட்ஜ். அவர் ஒரு என்ஜினியர். இந்த பிரிட்ஜு பார்த்தீங்களா சுவாமிஜி அப்படின்னாரு. பிரிட்ஜில் வாங்குறது என்ன இருக்குது சொல்லுங்கள்? நல்லா இருக்கா? ஓகே, நின்னா சரி இல்லையா, நல்லா இருக்கேன், நாம் என்ன தொட்டா பார்க்க போகிறோம், இல்லை உடையாமல் இருந்தால் சரி, நல்லா இருக்கு அப்படின்னு. இது நான் கட்டினது அப்படின்னார். நல்ல மனுஷன்தான், பட்டு எப்படி உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த எண்ணம். இல்லை, இதெல்லாம் வந்து நமக்கு தடையாக இருக்கும். அந்த நண்பரை வந்து நான் குறை சொல்லலை, நம்முடைய வளர்ச்சிக்கு இது நாமளே வந்து இப்போ கண்ணை வந்து இப்போ கையால் மூடிக்கிட்டாக்கா யாருடைய குத்தம்? இது சாமி சொல்வார், you are holding your hands in front of eyes and telling you it is dark, it is dark, remove your hands and see the light அப்படிம்பார். என்ன லாங்குவேஜ் நாமளே கட்டி போட்டுக்கிறோம். அதுக்கு இந்த அகங்காரம். அகங்காரம்னாக்க நார்மல் ஐ, ஆணவம்னாக்க ஸ்ட்ராங் ஐ. நான் இல்லாமல் இது முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு அது ஆணவம். அது இருந்தாக்க இது எல்லாமே பக்தியே வராது. நான் ஒரு கருவி அப்படிங்கிற மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூட ஐ வில் டூ இட், டோன்ட் வரி. சாரி, நான் சும்மா கேஷுவலாக சொல்ல, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது வக்கீல்கள் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஐ வில் டூ இட், டோன்ட் வரி அப்படிம்பாங்க. நாம் பண்ணுறது இல்லை, அவர் பண்ணுறார், பண்ண வைக்கிறார். சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ், நான் ஒரு நாள் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கிறப்போ ஏதோ ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. அப்போது கேஷுவலாக அவர் சொன்ன, ஐ நெவர் தாட் ஐ வில் பி த பிரசிடெண்ட், நவ் யூ சி அப்படின்னார். அவங்களுக்கு அந்த நான் இது ஆகணும் அதாக அந்த எண்ணமே இல்லை. ஜஸ்ட் குரு மகாராஜ் வேலையை கம்ப்ளீட்டாக சுத்தமாக பண்ணு, கம்மாவே அவங்கள தூக்கி அவர் மேலே வைக்கிறார். இந்த ராமாயணத்தை பற்றி பேசுகிறப்போ நார்த் இந்தியாவில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சொல்லுவார், ராமாயணத்தில் வந்து எல்லோரும் வந்து ராமன் மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், என்ன லைஃபு என்ன தியாகம் அப்படின்னு. பட் நான் அடித்து சொல்லி, அவர் ஒரு பெரிய பண்டிட்,
ராம்கிங்கர் உபாத்தியாயா அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் அடித்து சொல்லுவேன், ராமாயணத்தில் உண்மையிலேயே தவம் பண்ணது பரதன் தான். ராமர் அங்கே போய் நல்ல ரிஷிகள் முனிகள் வீட்டிலலாம் நல்லா சாப்பிட்டார். ராமர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷல் கிழங்கு பழம் இதெல்லாம் கொடுத்தாங்களாம். அப்புறம் ஆஞ்சநேயர் அங்கே சுக்ரீவன் அங்கே அவன் ராஜா, அவன் என்ன வெறும் கிழங்கா கொடுத்துருப்பான் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது தவம் பண்ண மாதிரி இருக்கா பாருங்க, சீதைன்னு சுற்றிட்டு இருந்தார். ஆனால் எங்கே எல்லா வசதியும் இருக்குது. அயோத்தியாவில் ஒன்று கூட டச் பண்ணவே இல்லை பரதன். ராமர் அங்கே வேரையும் பழத்தையும் சாப்பிட்றார். நானும் அதை தான் சாப்பிட சொல்லி அதை மட்டும் சாப்பிட்டேன். 14 இயர்ஸ் ஊருக்கே போகலை, ஊருக்கு வெளியில் தான் இங்கே இருந்தேன். அந்த நந்தி கிராமம் சொல்லிட்டு நான் போய் பார்த்துருக்கேன். 3 அடி தோண்டி 6 அடிக்கு 3 அடி தோண்டி அங்கே படுப்பான். வசிஷ்டர் வந்து கேட்குறார், பரதா இது எதுக்கு? ராமர் தர மேலே படுக்கிறார், அவருக்கு சமமாக நான் படுக்கிறதா? நான் கீழே படுக்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் தபஸ்வி அப்படின்னு அவர் சொல்லுவார், ராம்கிங்கர் உபாத்தியாயா. நான் கருவி அப்படின்னு ஆகிறப்போ அது அந்த உபாத்தியாயா அவர் சொல்லுவார், ராமாயணம் வந்து நாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லை. ராவணனை கொலை பண்ணுறதுக்கோ ஆஞ்சநேயர் பெருமையை சொல்கிறதுக்கோ இல்லை. அதில் ஒவ்வொரு கேரக்டருமே உயர்ந்த கேரக்டர். ராமர் ஏன் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னாக்கா, அவங்க எல்லாருடைய சிறப்பையும் நமக்கு காட்டுறதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு ஒரு நியூ டெஃபனேஷன். பரதன் எவ்வளோ உயர்ந்தவன், லக்ஷ்மணன் எவ்வளோ உயர்ந்தவன், தசரதன் எவ்வளோ உயர்ந்தவர், ராவணன் எவ்வளோ உயர்ந்தவன்ல. ராவணன் சண்டைக்கு வர்றப்போ கடைசியாக எல்லோரும் சேர்த்து போனதுக்கப்புறம், இந்திரஜித்து கும்பகர்ணன் எல்லோரும் போனதுக்கப்புறம் ராவணன் வர்றப்போ ராமருக்கு அடையாளம் தெரியாது. எனக்கு அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, ஃபோட்டோ கிடையாது. விபீஷன்கிட்ட, விபீஷனா இவர் யார் அப்படிங்கிற, இவர் தான் எங்கள் அண்ணன் லங்கேஸ்வரன். அப்படியா, ராஜகலை இருக்குது, இவன் கூட சண்டை போட்டு கொலை பண்ணணுமா அப்படின்னு கேட்டார் ராமர். பாருங்கள், அப்போது ராவணன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்திருப்பார். ஆண்மகன் இல்லை. எனிவே, ஸோ நான் ஒரு கருவி அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருந்தால் காட் கம்ஸ் டு லிஃப்ட் யூ அப். நான் எல்லாம் சரி அப்படின்றதுக்கா அவர் போய்டுவார், சரி நீயே பார்த்துக்கிற. ராமகிருஷ்ணன் சொல்லுவார் இல்லையா, ஓனர் ஒருத்தர் இருக்கிறார், கடையில் வந்து ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிறார். இங்கேருந்து ஃபோன் போகுது, அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுறான், சார் மேனேஜரை காணும் சார் அப்படின்னா. அப்போ தான் ஓனர் வருவார். மேனேஜர் இருக்கிற வரைக்கும் ஓனர் இங்கே தான் இருப்பார். மேனேஜர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார் இல்லையா. அதை போல் நான் கந்தசாமி, நான் குப்புசாமி, நான் ராமசாமி அப்படிங்கிற மேனேஜர் இருக்கிற வரைக்கும் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் அப்படிங்கிற ஓனர் வரமாட்டார். அதுதான் இங்கே சொல்கிறார், நான் ஒரு கருவி அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு டாபிக் ஆரம்பிக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் டாபிக். இது கேதார் முதலிய பக்தர்களை பார்த்து ராமகிருஷ்ணர் சொல்கிறார், எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும், எல்லா மதங்களும் உண்மை. இது ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டு த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு நம்முடைய பஜனானந்த மகாராஜ் சொல்லுவார். ராமகிருஷ்ணன் கொடுத்த, அப்கோர்ஸ் இது ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லை, கிருஷ்ணரும் அதே தான் கொடுத்துருக்கிறார், ராமரும் அதே தான் கொடுத்துருக்கார். இந்த நவீன யுகத்தில் இதை வந்து சிம்பிள் லாங்குவேஜில் வித் ஸோ மச் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிள்ஸ் ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்கிறார். அதில் தான் சர்வ தர்ம சமன்வயம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. சர்வ தர்ம ஸ்தாபகஸ்துவம் அப்படின்னு விவேகானந்தரை பற்றி சொல்கிறப்போ ஒரு ஃபாரினர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறப்போ ஹிந்து மதத்தின் பெருமையை பற்றி பேசலை, எல்லா மதத்துக்குமே பெருமை உண்டு அப்படின்னு பேசினார் அப்படி சொல்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் சொல்கிறார், ஐ அண்டர்ஸ்டுட் மை ஓன் ரிலிஜன்ஸ் கிரேட்னஸ் த்ரூ திஸ் மேன் அப்படி சொல்கிறார். ஏன்னாக்கா என்னுடைய அம்மா கிட்ட எனக்கு உண்மையான மரியாதை இருந்தால் எல்லா லேடிஸையும் நான் மரியாதையாக பார்ப்பேன். இது ஃபேக்ட். இது என்னுடைய அம்மாக்கிட்டே எனக்கு மரியாதை இல்லை, அன்பு இல்லைனாக்கா எல்லா லேடிஸையும் நான் மோசமாக தான் பார்ப்பேன், ட்ரீட் பண்ணுவேன். தட் இஸ் த ட்ரூத். எல்லா நெறிகளின் மூலமாகவும் கடவுளை அடைய முடியும், எல்லா மதங்களும் ஒன்று. மாடியை அடைவது தான் முக்கியம். சரியான படிகள் வழியாக ஏறி நீ அதை அடையலாம்.
மரப்படிகள் வழியாக அடையலாம், மூங்கிற்படிகள் வழியாக அடையலாம், கயிற்றை பிடித்து ஏறியும் அடையலாம், இன்னும் மூங்கிலை ஊன்றி தாவியும் அடையலாம். இந்த லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், நீளமாக ஒரு கம்பு வச்சுட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ மாடி அடையலாம். அது ஒரு மலைக்கு கீழே ஒரே சண்டை. இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு பல்லுக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி பாதை இருக்குது, இந்த பக்கம் குதிரை போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அவன் வந்து இதில் வாங்க இதில் வாங்க இதில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரே சண்டை. ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த படியில் ஏறி எப்படியோ மேலே போயிட்டான். மேலே போய் அங்கே போய் பார்த்தா அந்த பக்கத்துலேருந்து வர்றதுக்கும் பாதை இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து வர்றதுக்கும் பாதை இருக்குது, இந்த பக்கத்துலேருந்து வர்றதுக்கும் பாதை இருக்குது. ஸோ பல பாதைகள், அடையும் நோக்கம் ஒன்று தான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் அந்த மேலே போய் பார்த்தவர். அதனால தான் சொல்கிறார், எல்லா மார்க்கங்களும் உண்மை. இது இந்த கருத்தை சாமிஜி வந்து அமெரிக்காவில் போய் பேசினார். அதனால தான் ஆக்சுவலி வந்து 1893 வந்து அவங்க அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னாக்கா, கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களுடைய சுப்ரிமேசி என்ன சொல்கிறது, பெருமையை வந்து உலகத்துக்கு நிலைநாட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. பர்பஸ் வந்து அதுதான். அவங்க நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க, அவங்க தான் நிறைய பேசுனாங்க. ஆனால் கடைசியில் இந்த மனுஷன் போய் சரியான க்ரிடென்ஷியல்ஸும் கிடையாது. 4 நிமிஷம் தான் அந்த ஸ்பீச், 18 சென்டென்சஸ் தான் பேசி உலகத்தையே திருப்பி உண்மை என்ன அப்படின்னு உணர வச்சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ஏன்னாக்கா இது உண்மை, அது நிலச்சி நிற்கும். மற்றதெல்லாம் வந்து சும்மா பொய், புழுகு மூட்டை, நிற்காது. அந்த கருத்து ராமகிருஷ்ணன் சொன்ன கருத்து, மாடியை அடைவது தான் முக்கியம், ஏதோ ஒரு பாதை மூலமாக. இப்போ ஹோல் கண்ட்ரி, இப்போ பாருங்கள், அமெரிக்கா, ஈரான், ரஷ்யா, உக்ரைன் எல்லாம் எதுக்காக சண்டை? யாராவது நீங்கள் போய் கேட்டிங்களா? இல்லை வீட்டில் ஏன் ஆலோசனை பண்ணோமா? நாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாளா இல்லை, 2 வருஷமாக கூட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை, இந்த ரஷ்யா உக்ரைன். எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பாருங்கள். சிம்ப்ளி ஃபார் நோ ரீசன், ஃபார் நோ ரிசல்ட். ஜனங்க செத்து போகிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் யாரும் ஜெயிக்க போகிறதில்ல, அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னாக்கா நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு காட்டணும். அதில் தான் போயிட்டுருக்க ஒழிய, என்னமோ இந்த கிருஷ்ணகிஷோர்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் இருந்தார், ராமகிருஷ்ணர் பார்க்க வருவார். அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை ராமகிருஷ்ணன் சொல்லுவார். ஒரு நாள் ஒரு ஊரில் நல்லா படித்த வர்றப்போ 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இந்தியாவில் மட்டும் சண்டை இருந்தது, இப்போ உலகம் முழுக்க சண்டை. இவன் வந்து சிவன் தான் பெரியவர் அப்படின்னு இவன் சொல்கிறான், அவன் வீட்டில் விஷ்ணு தான் பெரியவர் அப்படின்னு அவன் சொல்கிறான். 2 பேருக்கும் சண்டை. இவர் அப்போ அங்கே வந்தாராம். இவர் படித்தவர் மட்டும் என்ன இங்கே சண்டை அப்படின்னு கேட்டவுடனே 2 பேரும் சொன்னாங்க, சிவன் தான் பெரியவர் அப்படின்னு நான் சொல்கிறேன், இல்லைங்கிறான் இவன். விஷ்ணு பெரியவன் சொல்லி இவன் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் யார் பெரியவர்? அவர் யார் பெரியவர்னு சொல்ல போகவே இல்லை. இவனை கூப்பிட்டு, சிவன் தானே பெரியவர், நீ பார்த்துருக்கியா? இல்லை. உங்கள் அப்பா பார்த்துருக்காரா? இல்லை. அவங்க அப்பா? இல்லை. 7 தலைமுறைக்கு பார்த்துருக்கேன்? இல்லை. நீ விஷ்ணு பார்த்துருக்கியா? இல்லை. உங்கள் அப்பா, தாத்தாவுடைய தாத்தா யாருமே பார்க்காத 2 பேருக்காக பார்க்குற நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனார். பாருங்கள், நாம் உண்மையை விட்டுட்டு, நான் போன வாரமும் என்னமோ சொன்னேன், வாழைப்பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் இப்போ மதங்களுக்கு, அப்போ சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் சண்டை, இப்போ ஹிந்துயிசம், முஸ்லீம், கிறிஸ்டியன் இவங்களுக்குள்ள சண்டை. இட் இஸ் கண்டினியூயிங் இன் அ டிஃப்ரெண்ட் லெவல், அவ்வளோதான். ஆனால் யாருமே வந்து உண்மையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறதே இல்லை இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு வேடிக்கை, ஒரு பட்டிமன்றம் நடந்தது. சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் ஒரு 4 பேர், அந்த பக்கம் ஒரு 4 பேர். அந்த ஜட்ஜு கடைசியாக எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு, சைவம் சிறந்ததா வைஷ்ணவம் சிறந்ததா நல்ல டாபிக், பட் என்ன கேட்டால் அசைவம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவருக்கு அந்த பழக்கம் இருக்குது. நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருங்க, நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். தேவையில்லாத சண்டை போய் நாம் பார்க்கணும். அதான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், மாம்பழ தோட்டத்துக்கு வந்திருக்க, உட்காந்து மாம்பழம் சாப்பிடு, பண்ணையார் பர்மிஷன் கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான் இவன்.
இந்த சைடில் எத்தனை மரம் இருக்குது, அது என்னென்ன வெரைட்டி, இது சேலத்து என்னது மால்கோவா, மல்கோவா, மல்கோவா பேரெல்லாம் கூட மறந்து போச்சு. இது மல்கோவா, இது என்னென்னமோ பேரெல்லாம் இருக்குது. அங்கே கல்கத்தாவில் பண்ண வேல்மட்டில் சில சாதுக்கள் என்கிட்ட, நமக்கு இந்த இதெல்லாம் அவ்வளோ அறிவு கிடையாது, இது அல்ஃபான்சோ அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்னு நான் உள்ளே தள்ளிடுவேன். அவ்வளோதான். நம்முடைய பர்பஸ் என்ன, அது பேர் தெரிஞ்சுக்கிறதா? இல்லை அந்த மாம்பழம் வந்து உங்ககிட்ட சொல்லிச்சேன் ஐ எம் மல்கோ அப்படின்னு சொல்லிச்சா, அப்போ நாம தான் பேர் கொடுக்குறோம் இல்லையா? சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பியா, அதை விட்டுட்டு இது அல்ஃபான்ஸா, இது நல்லா இருக்கும். அது எதுவுமே கனிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஞானிகள் கூட கனிஞ்சால் நல்லா தான் இருப்பாங்க. நாம் கூட கனிஞ்சால் நல்லா தான் இருக்க போகிறோம். கனிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை விட்டுட்டு அது சிறந்தது இது சிறந்தது, தேவையில்லாத சண்டை. அதான் இங்கே சொல்கிற, எப்படியோ மாடியை அடைவது தான் முக்கியம், அதுக்காக சண்டை போட வேண்டாம். பிற மதங்களில் பல தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் இருப்பதாக நீங்கள் சொல்லலாம். இருந்தால் என்ன, இருக்கட்டுமே என்பேன் நான். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. எல்லா இதுலேயுமே வந்து இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும்னு வச்சுப்போம். ட்ரெயின்லேயும் போகலாம், காரில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எது பெஸ்ட்டு? எல்லாமே பெஸ்ட்டு தான். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் எது பெஸ்ட்டுனாக்கா, கோயம்புத்தூர் சேஃபாக போய் சேர்றது தான் பெஸ்ட்டு. காரில் போயிட்டு காணாமல் போனாலும் போயிடுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு பழைய படத்தில் தங்கவேல் சொல்லுவார், ரயில் போனால் இடமே காணோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரயில் போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. காரில் போனாங்க, ஏதோ ஒரு இதில் போயிட்டாங்க. ஃப்ளைட்டு அதுவும் அந்த மாதிரி. இப்போது ஃப்ளைட்டில் போகிறது கூட திடீர்னு பற்றிக்குது, என்ன நடக்கும்னே சொல்ல முடியல. அந்த மாதிரி போய் சேராமல் இருக்கிறது பெட்டரா, சேஃபாக ஏதோ ஒரு மோடை யூஸ் பண்ணி போய் சேர்றது பெட்டரா? அதுதான் இங்கே சொல்கிறார். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இப்போ ரோட்லேயே போகிறீங்க. இப்போ அன்றைக்கி நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வந்தோம். வர்றப்போ மார்னிங் போயிட்டு ஈவினிங் திரும்பி வர்றதுக்குள்ளே ஸோ மச் டயர்ட்னஸ், ஸோ மச் ஜர்க்கிங், இந்த பக்கம் அந்த பக்கம், அப்புறம் எத்தனை வண்டி, பொல்யூஷன், ஸ்மோக்கு, சைரன், நமக்கே வந்து வெறுத்து போகுது. ரோடு சரியில்லைனாக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும்? பட் இருந்தாலும் இஃப் யூ கண்டினியூ வந்து சேர்ந்துடலாம். பாதை டிஃபெக்டிவாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் we can reach the goal. இதை தான் இங்கே சொல்கிறார். எல்லா மதங்களிலும் தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. தங்கள் கடிகாரம் மட்டுமே சரியான நேரத்தை காட்டுவதாக ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். அது தப்பு. அப்போ என்ன வேணும், அதை அடுத்த கிளாஸில் சொல்ல போகிறார். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் நான் கொஞ்சம் வெளியூர் போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணால் பேசுவோம். சரியா? ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.